அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ உடனே வரும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபலாஃபில் தான் காலையில் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஃபலாஃபில்னால் ஒன்றும் இல்லைங்க, வெள்ளை கொண்ட கடலை வச்சு நம்ம வந்து ஒரு பருப்பு வடை மாதிரி சுடுறது தான் அதான் ஃபலாஃபில். நான் இதோட ரெசிபி வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா மயனஸ் தான் வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து 2 முட்டை, 8 பல் பூண்டு, மிளகு, சீனி, உப்பு, கொஞ்சோண்டு லெமன் போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் அடித்தா மயனஸ் வந்து ரெடி ஆகிடும் வீட்டிலையே. மெயினாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கணும், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆயில் வந்து போட்டால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நான் 2 முட்டைக்கு 1 கப் ஆயில் சேர்த்துருக்கேன். இது வந்து அன்ஹெல்த்தி தான். ஸோ வந்து எப்போயாச்சும் சாப்பிடும்போது வந்து சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராகி தோசை ப்ளஸ் வந்து புதினா மல்லி சட்னி தான் வந்து சாப்பிட்டோம். அதோட ஃபலாஃபிலும் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டுட்டு இருந்தோம். அஸ்லிக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தா. மதியானம் பார்த்திங்கன்னா பிரியாணி தான் பண்ண போகிறோம். மச்சி பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க ஊருக்கு, ஒரு 3 டேஸ் லீவுன்னு சொல்லிட்டு. அதுக்காகவே மாமி வந்து காலையிலே வந்து ஃபலாஃபில் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தாங்க. மச்சியோட ஃபேவரட். ஸோ வந்து அதை செஞ்சோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைக்கு வந்து மசாலா பரட்டி வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெங்காய பச்சடிக்கு வெங்காயம் கட் பண்ணி தயிர் ஊற்றி வச்சாச்சு. மாமி வந்து மேக்ஸிமம் வடித்த பிரியாணி தான் செய்வாங்க. ஸோ வந்து தண்ணி ஒரு சட்டியில் கொதிக்க வச்சு அதில் அரிசி போட்டுட்டு அப்புறமா சேர்த்துப்பாங்க. இடையில பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து கருவேப்பிலை மோர் அடிச்சுக்கிட்டோம். ரொம்பவே ஹெல்த்தியானது. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டு இடையில வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுட்டு நெய் அதில் ஊற்றிடுவாங்க. நெய் வந்து ஊற்றிட்டு அப்புறம் கலர் பவுட்ரு வேணால் சேர்த்துட்டு புதினா மல்லி இலையெல்லாம் மேலே தூவி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் வந்து வாக்கிங் தான் பார்க்கு போயிருந்தோம். வெள்ளிக்கிழமை மட்டும் ஈவினிங் போவோம், மற்ற டைம்ஸில் பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடுவோம். ஃப்ரைடேங்கும் போது தொழுக போகணுங்கிறனால கொஞ்சம் பிஸியாக இருக்கனால எப்போவுமே வந்து ஃப்ரைடே சாயந்தரம் மட்டும்தான் வாக்கிங் போவோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.